வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க
வெற்றிமாலை முன்னாள் ஆப்பநாடு மருதங்க தலைவர் மருமகன் செந்தூர் பாண்டி அவர்கள் துவங்கி இருக்குமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, பேரன்பு மிக்க தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இரவு பகல் பாராமல் இந்த கிராமத்திற்கு பாதுகாப்பு தந்து பெருமை தேடி தந்த மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை சகோதரர்களுக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மருமகன் செந்தூர் பாண்டி முன்னாள் ஆப்பநாடு மருதங்க தலைவருக்கு இந்த கிராமத்தின் சார்பாக அந்த பொன்னாடை போட்டி கவனிக்கிறோம். The
அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி? அந்த இறைவனிடம் ஏது நீதி? அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி? அந்த இறைவனிடம் ஏது நீதி? போற்றுகின்ற ஜோதி
கொண்டாட்டி கொண்டாட்டி உங்களுக்கு வப்பாத்தி வச்சிருக்கு வல்லால எங்களுக்கு வணக்கம் புருஷனே இல்லாம புண்ணியவதிகளுக்கு வணக்கம் புருஷனை அறியாமலே புள்ள ஊட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் ஆற்றல் படைத்த ஆலை தொழிலாளர்களை ஊக்கம் படைத்த இனர்மை உத்தவர்களை மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடகமாக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளங்களை எங்களை எல்லாம் முன்னால் ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட என் அருமை தாய் குலங்களை ரொம்ப சீரோடு சிறப்போடும் ஏகப்பட்ட பண செலவு ஏகப்பட்ட பொருள் செலவில் திருவிழாவை பெருவிழாக மாற்றும் எண்ணத்தில் அருமையான முறையில் விழா எடுத்து வருஷந்தோறும் அதே சொல்லப்போனா பாண்டிய சிவஸ்தலத்தில் 14வது ஸ்தலமாகிய திரு ஆப்பனூர் என்று சொல்லக்கூடிய பெருமை மிக்க ஊர்ல இன்னும் என் நகரத்தில் பொன்னகரமா விளங்கக்கூடிய நன்னகரமாகிய ஆப்பனூரில் அருமையான முறையிலே ஆப்பநாட்டு மரபர் குல தெய்வமாகிய அரியநாயகி அம்மன் முளைக்கட்டு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வைக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களை இந்த தேர்தல் நேரத்தில் ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான முறையிலே காவல் புரிய வந்திருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களை மற்றும் நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியும் நன்றிகள் வணக்கத்தை என்னுடைய சார்பாக என்னுடைய நாடக தலைமை சார்பாக தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை அன்புறோம். நன்றி வணக்கம். அறுவடை சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ரத்னப்பா அவர்களுக்கு நமது கிராம சார்பாக கொண்டாடி போதும். மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு ராஜா புதுக்கோட்டை சேர்ந்த அவர்களுக்கு இந்த கிராம சார்பாக கொண்டாடி போத்தப்படும். மிருதங்கம் இசையக்கூடிய அருமை மாமா அப்பராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வைக்கப்படுகிறது. ஆர்வண்டு வாழ்க்கை தப்பி சூர்யா அவர்களுக்கு இந்த கிராம சார்பாக கொண்டாடி போத்தப்படும். இன்றைய அருமையான தாளம் செய்யக்கூடிய சீர் தானம் வாசிக்கும் தம்பி பாண்டி அவர்களுக்கு இந்த கிராம சார்பாக அந்த கொண்டாடி போத்தப்படும். எனக்கு எப்பவுமே 2 ஊர்ல செயின் போடுவார். என்ன செயின்? நகைச்சுவை மன்னன் பவுனாக நடிக்கும் தம்பி அறிவு ராஜா அவர்களுக்கு இந்த கிராமத்தை சார்பாக அந்த கொண்டாடை போத்தி நமது மைக் செட்டு பொதுவாளர் காளி அவர்களுக்கு கொண்டாடை போத்தி ஒதுக்கப்படும். சிறப்பான ஒளி அமைப்பு. நாடகத்தை அமைத்து நமக்கு நல்ல நடிகரை தேர்ந்தெடுத்து ரொம்ப பேர் மூலம் வாங்கி தரும்படி நமக்கு உதவியாக இருந்த எஸ்பி கோட்டை காளிமுத்து அவர்களுக்கு இந்த கிராமத்தை சார்பாகவும் நடிசேகர் சார்பாகவும் கொண்டாடப்பட்டிருக்கிறது.
கதிரேசன் ஆசாரி என்பவர் தெய்வ திருமணம் உத்தராவி தலைவர் பாடியதற்காக தம்பி பெட்டி வாசிக்கும் ரத்னாப் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு இசைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றி. நாடு ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு, எல்லா வீடுகளுக்கும் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். இந்த நாடகத்துல ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, உண்மையாவே சொல்றேன், நம்ம அரியணாச்சி நம்மளுக்கு பொதுவா சொல்றேன், இந்த நாடகத்துல நீங்க யாராவது பாதியில எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தான் நீர் கடுப்பத்தே வரும். அதனால சொல்றேன், எந்திரிச்சு போயிடக்கூடாது. அனைவருக்கும் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. எஸ்பி கோட்டை சத்தியமூர்த்தி அவர்கள் தம்பி பெட்டி வாசிக்கும் ரத்னப்பா அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளிப்பு. சத்தியமூர்த்தி ஆப்பனூர் சேர்ந்த டாஸ்மார்க் உரிமையாளர் டாஸ்மார்க்கில் வேலை வைக்கும் நமது ஆப்பனூர் சேர்ந்த சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ரூபாய் பெட்டி வாசிக்கும் தம்பி ரத்னப்பா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். 10 மணிக்கு கடை அடைஞ்சிருப்பாங்க, இங்கே வந்தார் அவர்கள். அன்பளிப்பு வழங்கிய அனைத்து அன்புள்ள சகோதரர் அனைவருக்கும் கலைஞர் சார்பாக நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கூட நாடகத்தை அன்படுத்தி கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். என்னை வந்து ஆத்தாக்களை மல்லிகை சரமாரி வந்து உட்கார்ந்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாழப்பு மாதிரி உம்முடு தொங்கிட்டு உட்காந்துடாம விடுதலை வரைக்கும் கலகலப்பா இருந்து நாடகத்தை கவனிக்க எடுத்து கூறி அன்பளிப்பு கொடுக்க எண்ணம் உள்ளவர்கள் இப்போது நாடகம் தோல்முனே கொடுத்தா இன்னும் எவ்வளவு இருக்கு. இடையிலே காமத்தின் ஜாவா கேட்கும் போது கொடுப்பா, அதுக்கு இடையில கொடுத்தா காமத்தின் ஜாவா வாங்கப்பட மாட்டாங்க. அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஓரத்துல கொடுத்துருங்க, உங்க பேரை எழுதி கொடுத்துருங்க. கண்டிப்பா அப்புறமேல் இடவழி கிடைக்கும் போது கண்டிப்பா சொல்லுவோம் என்பதை எடுத்து கூறி, அப்படியே விருப்பப்படுறவங்க காலையில வேணும் போகும் மறைச்சு கூட கொடுங்க, வாங்கிட்டு போவோம். வேணாம்னு சொல்லல, ஆம்பளைய மட்டும்தான் கொடுக்கணும் கிடையாது. என்னை பத்தி ஆத்தாக்கெல்லாம் கொடுக்கலாம். எல்லாரும் காலத்துல கிடக்கிறது காலில் கிடக்கிறது, காலில் கிடக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நகையா நட்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கொடுக்கலாம் என்பதை எடுத்து கூறி நாளைக்கு தன்பட்டு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். எக்குளத்தை வாழ வைக்கக்கூடியது முக்குளம் என்று சொல்லக்கூடிய மரவர் வாழக்கூடிய இந்த மரவர் பூமியில வாழ்ந்த மாமனிதர் என்று சொல்லக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய பாடலை பாடி நாடகத்தில் அன்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே சொல்லப்போனா எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் பசுமன் போற்றக்கூடிய உத்தம தலைவர் யாரு கேட்டார், உத்தரவாண்டி கட்டெடுத்த அதே சொல்லப்போனா நம்மளுடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் 33 கிராமத்தை ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் பிறந்தகை தேசிய தலைவர். அவர் ஜாதி தலைவர் கிடையாது என்பதை எடுத்து கூறி ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து இன மக்களையும் கோயிலுக்கு வழிபட கொண்டு போய் சென்றவர் யார் கேட்டா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அப்பேற்பட்ட மகனை பாடுவதற்கு எங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. இந்த காலத்தில் நாங்கள் நடிகனா பிறந்து தேவர் ஐயாவுடைய புகழை பாடுவதில் எனக்கு ரொம்ப பூர்வ ஜென்மத்து புண்ணியம் என்பதை எடுத்து கூறி நாளைக்கு தன்பட்டு நன்றி, வணக்கம். மன்னவரம் மன்னவரம் மங்காத புகழ் பெற்றவரம் மாமனிதர் என்று சொன்னால் யாரம்மா? நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரையா புகழ் பாடம்மா. தேடி தேடி அலையே தெய்வங்களுக்கு இந்த
தான் என்ன நன்றி. பாருங்க, ஒரு ஊர் போய் கை கட்டுங்க பார்த்தா விடுதலைக்கு கை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம பேசுறது பிடிச்சதே கை கட்டிக்கிட்டாங்க. காலையில் விழுந்து பார்க்குது, விழுந்ததுக்கு அப்புறம் கையை தட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா பார்த்தா ஹோம் பேச்சுக்கா கையை தட்டினா கொசுக்கடி தாங்க முடியாம தட்டிக்கிட்டு இருக்கோம்னாங்க. அது மாதிரி நம்மளுடைய நாடகம் போயிடக்கூடாதுன்னு எடுத்துக்கூறி வீட்டுக்கு போனா இலக்கிய பொட்டாட்டிக்கு தாராது. என் பொட்டாட்டி சொல்றான், நீ எல்லாம் என்கிட்ட உசுரோட இருக்க, எதையாவது வாங்கிட்டு செத்து போக அப்படின்னு ஏன் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேட்டான். நான் மானஸ்தான் இல்லையா, இனிமே நம்ம உசுரோட இருக்கக்கூடாது, எதையாவது வாங்கிட்டு செத்து போயிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் வீடு இட்லியும் தோசை வாங்கிட்டு இட்லியும் தோசை என்ன சாகா வரும், ஒரு பொருள் ஃப்ரீதான் வரும். சரி சாப்பிட்டு ஒரு கையால் எடுத்து செத்து போட்டு கையில் எடுத்துட்டு மரத்துக்கு போனேன். எதுக்காக கையில கொண்டு வந்தேன், நீ அதுல கையில கொண்டு வர கேட்டா ஏன் குடும்பத்தினால நான் தொங்கி சாக போறேன். ஆஹா பாக்க கால் சேர்ந்துக்க நாட 2 பேருமே தொங்கி செத்து போய் 2 பேரும் போய் தொங்கிடும். கடைசி அவன் செத்து போச்சா நான் உசுரோட வந்துட்டேன். அந்த மரத்துலயும் கயிறை போட்டு கழுத்துலயும் கயிறை போட்டு தொங்குனேன். நான் எதையாவது பிடிச்சி தொங்கன்னு இதை பிடிச்சிட்டு தொங்கல காலை பிடிச்சா கூட கடைசி அவனை கொண்டு நான் தேட்டாக்கி. இனிமேல் நம்ம உசுரோட கூட மைக் செட் காட்ட ஒரு ஐடியா கேட்போம். நம்ம மைக் செட்ல வேற மைக் செட். அவர் சொன்னார் போஸ்ட் மரத்து மேலே ஏறி மேல ஒரு லைன் பிடிச்ச கூட சாவுனார். நானும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேல ஒரு லைன் பிடித்து ஒரு நாள் பிளாக்க போனேன். சாவே வந்தேன். அன்னைக்கு சடவு நான் கரண்டே வந்தேன். நானும் மாற்றி கம்பி விட்டு கை எடுக்க சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். என்னதான் நம்மளோட இப்படி இருக்க தெரிஞ்சு விட்டு போய் அடுத்தது போய் அங்கே போன ஏகப்பட்ட தாராரு. ஒருத்தர் பொண்ணு வாங்க போய்க்கா பொண்ணை பிடிச்சிக்கிச்சு, பொண்ணுக்கு என்ன பேயா பிசாசா பிடிச்சிக்கிச்சு, பொண்ணுக்கு மாப்பிளையை பிடிச்சிக்கிச்சு, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிக்கிச்சு. எவ்வளவு நகை ஒரு 20 கோடி பொருள்றாங்க. நீங்க நகையே போடாத்தாலும் பரவாயில்ல, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மாப்பிள்ளை சொல்றேன். மாப்பிள்ளைய அக்கா என்ன சொல்லுது, என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்பிச்சியை வாங்கி கொடுத்தாத்தே கல்யாணம் பண்ணுவீங்க. அப்பிச்சியவா அந்த மூதைக்கு அப்பாச்சி பைக்கு சொல்ல தெரியல. கடைசியா 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக் கேட்கறாங்க. ஒருவேளை மாப்பிள்ளை அரசாங்க வேலை பாப்பாவுக்கு அவருக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக்கு வாங்கி கொடுத்தாங்க. மூதைக்கு வண்டி ஓட்டு தெரியல. கஷ்டமோட வீட்டுல ஓட்டி விட்டு பக்கத்து வீட்டுக்காரப்ப சுண்டுனா கடை தெரிக்கி என்னது நம்மூத்தரமா ரத்தம் தெரிக்கி. அப்படி ஒரு பிள்ளை கிட்ட வண்டி பின்னால உட்காந்து வண்டியை பைபாஸ் ஓட்டுற வண்டியை ஓடுறேன். வண்டி 20 போய்கிட்டு இருக்கு. பின்னால உட்காந்து சொல்லுது, மாமா மெதுவா போங்க மாமா சொல்லிட்டு கையை தூக்கி தோல்பட்டில் வைக்க 100 போனோம் 10 கிடைச்சா 20 போனோம் 40 போய்கிட்டு இருக்கேன். மாமா மெதுவா போங்கன்னு சொல்லி 2 கை உள்ள பாய் சொல்லி டச் பண்ணும். 80 போனே வண்டியை 100 விட்டு 2 முதல் பைபாஸ் ரோட்ல பப்பார பேண்ட் புரிஞ்சு கிடக்கும். இதுல பின்னால உட்காந்து போது கீழே விழுந்து கூட தெரியாம மயக்கத்துல ஏற்றேன். ஏன் மாமா நான் தொட்டோட 40 போனியா, அடுத்து 80 போனா அடுத்து 100 ஓட இப்ப எதுல மாமா போறோம். 5 முதலே நம்ம 108 ஜிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்க முடியும் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, எமதருமே மேலோகத்துல இருந்து கூடவத்துக்கு வந்திருக்காரு. சரி, மேலோகத்துல இருந்து கூடவத்துக்கு வந்து தம்பி உயிரை பிடிக்க போறேன்னு சொல்ல. அதனால ஐயா நான் ஒருமே செய்யலைங்க, நான் அப்பிராணியாச்சு, ஏன் உயிரை ஏயா பிடிக்கிறேன் அப்படி. நான் வந்து ஒரு நாளுக்கு ஒரு உயிரை பிடிக்கணும்னு என்னுடைய கட்டாயம். அதுல பார்த்தா முதல் கட்டுல யார் பேர் வந்து அவங்க உயிரை பிடிச்சிருவேன் அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தா ஓம் கட்டுல பார்த்தா முதல் பேர் ஓம் பேர்ல இருக்கு. அதனால இன்னைக்கு ஓ உயிரை நான் பிடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி எமதர்மே சொல்ல. எமதர்மே சொன்ன ஐயா உயிரை பிடிக்கிறது உறுதியாகி போச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ போட்டு தாரேன், இந்த டீயை நீங்க குடிச்சிட்டு அப்புறமா என்னை கூட்டிட்டு போக சொல்றேன். சரி எமதர்மே என்ன செய்யாது, டீயை போட்டு போறோம்னா டீயை போட்டு அதுல ஒரு தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்துட்டேன். தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்தோன்னே எமதர்மை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல் பேரு நம்ம பேர் இருந்தா தானே நம்மளை பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன முதல் பேரை எடுத்து கடைசி பேரை தொருகி வச்சுட்டேன். நம்ம திருதாளம் பார்த்துட்டேன். திருதாளம் பார்த்தோன்னே எமதர்மே முடிச்சு பாக்குறாரு. தூக்க கணக்குல இருந்து முடிச்சுட்டாரு. முடிச்சோடனே தம்பி இது வரைக்கும் நான் எத்தனையோ உயிரை பிடிக்க போயிருக்கேன், யாரும் எனக்கு பாசமா டீ போட்டு கொடுத்தது கிடையாது, நீதே டீ போட்டு கொடுத்துருக்க. அதனால இன்னைக்கு முதல் பேர் எடுக்க போறது கிடையாது, கடைசி பேரா இருக்கிறத எடுக்க போறது கீழே கொடுத்துட்டாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, யாராருக்கு என்ன தலையில எழுதி இருக்கோ அதுபடிதான் நடக்கும். அதுக்கு நீ பெரியாளு நான் பெரியாளு அவனை அழைச்சு போடணும் இவனை அழைச்சு போடணும். இன்னைக்கு ஆப்பனூர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்க போது இந்த ஒற்றுமை எங்கே இருந்துச்சுன்னா வாழ்நாள்ல ஜெயிக்கலாம் என்பதை எடுத்து கூறி நாடகத்தில் வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, அதே சொல்லப்போனா வீர விளைஞ்ச மண்ணுன்னு சொல்லக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் வீர விளைஞ்ச மண்ணுக்கு எடுத்துக்காட்டு. அப்பேற்பட்ட பகுதியில எங்களெல்லாம் கூட்டியா இன்னைக்கு அருமையான முறையில் நாடகத்தை வச்சிருக்காங்க. அந்த காலத்துல என்னை பெற்ற ஆத்தாக்கெல்லாம் கொலையும் கொப்பையும் தின்னுட்டு பிள்ளை பத்துச்சுன்னா சும்மா கண்ணு குட்டி தண்டி பிள்ளை பத்து தொட்டில ஓட்டு ஆத்மா தொட்டி 2ஆ கிழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஆரோக்கியமா பிள்ளை பெற்றாங்க. இன்னைக்கு பிள்ளை பத்து எப்படி பிள்ளை எப்படி சோடா பாட்டில் தண்டி மிஞ்சி போனா சுண்டலி தண்டி இங்க ஓட்டு ஆட்டாட்ட பிள்ளை வலிக்கிட்டு நடு கூட்டத்துக்கு போயிடும். இங்க தொட்டி மட்டும் செவனே நடந்து ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி பிள்ளை பத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல கொலையும் கொப்பையும் தின்னு விட்டு பிள்ளை பெற்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சோன்னா அப்பாக்களுக்கு வெத்தவாக்கு மடிச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப சாப்பிட்டு முடிஞ்சா என்ன சொல்றாங்க, அப்பாவுக்கு சுகர் மாத்திரை எடுத்து கொடு, அப்பாவுக்கு பிரஷர் மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு
இருக்காங்க. அப்புறம் பிள்ளை மசூர் மாதிரி பிறகு ஏன்னா அந்த காலத்துல ஒரு பொண்ணு வாக்க போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணை வந்து கட்டி காக்கிற அளவுக்கு ஆம்பளை ஆள் இருப்பானா அப்படின்றது உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க, இளவட்ட கல் போட்டிருப்பாங்க. ஒண்ணு இளவட்ட கல்லை தூக்கி அந்த பக்கத்து போடும், இல்ல மஞ்சள் மாட்டை அடக்கி காட்டு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல பார்த்துட்டே பொண்ணு கொடுப்பாங்க. நம்ம இளவட்ட கல்லை அந்த காலத்தை எப்படி தூக்குனாங்க, தூக்கி அப்படி இந்த பக்கத்து தூக்கி போடணும். அப்ப வீரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சொன்ன நெஞ்சளவுக்கு தூக்குறான் அப்படின்னு சொன்னா நெஞ்சளவுக்கு தூக்குனாங்க. இப்ப மொழிய அளவுக்கு தூக்கிட்டுனாங்க. இப்ப போறவங்க என்ன செய்யறாங்க, பொண்ணு வாங்க போறவங்க கூட அந்த இளவட்ட கலை தொட்டு கும்பிட்டு பொண்ணு வாங்க போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு, வீரம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எத்தனையோ வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அப்படிலாம் இருந்தாலும் வீரம் விளைந்த மண்ணுன்னு சொல்லக்கூடிய நமது மண்ணு, இந்த மண்ணில் பார்த்தா பெருமையான முறையில் திருவிழா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிய இந்த ஹிட்லரை தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஹிட்லர் வந்து ஒரு பெரிய மாவீரன். இந்த ஹிட்லர் என்ன செய்யறா, நடந்து போய்கிட்டு இருக்காரு கப்பல் நேரத்துல. அங்க இருந்து வெளிநாட்டுக்காரர் ஒரு கேப்டன் என்ன சொல்லிருக்காரு, ஐயா இந்த உலகத்தில் நீங்க பெரிய ஹிட்லர் மாவீரன் சொல்றாங்களே, எதை வச்சு நீங்க மாவீரனா இருக்கே அப்படின்னு. எனக்கு கீழே வேலை பார்க்கறாங்க பாத்தியா, அவங்க வச்சுதான் நான் பெரிய மாவீரனா இருக்கேன் அப்படி சொல்ல. எப்படியா சொல்றீங்க, இப்ப பாரு ஒரு சிப்பாயை கூப்பிடுறேன், நான் சாவ சொன்னா உடனே சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டாரா, தம்பி நீங்க வா அப்படின்னாரா, லெஃப்ட் ரைட் போட்டு வந்து நீ ரைட் சைடு விழுந்து செத்து போ அப்படின்னாரா. உடனே போய் சொல்லிட்டாரு, ஹிட்லர் சொல்லிட்டாரு, உடனே போய் செத்து போயிட்டான். இன்னொருத்தர் கூப்பிடாரு வா தம்பி அப்படின்னு, அவன் லெஃப்ட் ரைட் போட்டு போய் ரைட் சைடு விழுந்து அவங்க உயிரை மாட்டிருக்கான். இந்த கேப்டன் அதிர்ச்சி ஆகி போச்சு, இது உனக்கு பத்தலையா, இன்னொருத்தனை வர சொல்றாரு, நீ வந்து விழுந்தா லெஃப்ட் ரைட் விழ போறேன். அவனுக்கு உயிரை பிடிச்சி அடே அப்பா எல்லாத்தையும் கொண்டு முடியாது அவருக்கு, ஏன்டா இவரதே இப்படி சொல்றான், நீ போய் விழுந்து சாகலாமாடா அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சி கேட்கும்போது சொல்றான், இவர்கிட்ட இருந்து உயிரை விடுறத காட்டலாம், இவன் இல்லாம செத்து போறது எவ்வளவு மேலு, அதனால போய் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டா இந்த அரியநாச்சி அம்மன். இந்த அரியநாச்சி அம்மனை வேண்டி நாடக தன்படுவதற்கு நன்றி, வணக்கம். அப்பனூர் கிராமத்துல அரியநாச்சி வாசலில மரபர்கள் கூடுகின்ற திருவிழா. அப்பனூர் கிராமத்தில் அரியநாச்சி வாசலில வண்ண வண்ண மலர்களால் சந்திரன் தாய்ந்திருக்கும், சூரியன் புள்ளிருக்கும், சந்திரனும் இங்கு வரும் மனங்களில் தங்க குதிரையில் குதிரையில்
பாண்டிய சிவஸ்தலத்தில் 14வது சிவஸ்தலமாகிய திரு ஆப்பனூர் கிராமத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஆப்பநாட்டு மரபர்குல தெய்வமாகிய அரியநாயகி அம்மன் முழக்கொட்டு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ வள்ளிதம் நாடகம் வைத்திருக்கிறார்கள். இந்த வள்ளிதம் நாடகத்தை தமிழகத்திலே தலை சிறந்து விளங்கக்கூடிய நல்ல நடிகர்களை கூட்டி வந்து அருமையான முறையில் நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தை அமைந்திருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமையான எஸ்பி கோட்டையை சேர்ந்த SM காளிமுத்து துணை ராஜ நடிகர், தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய, நமது மண்ணில் பிறந்து தமிழகம் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் முழுவதும் சென்று வரக்கூடிய அருமையான ஒரு தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அதே சொல்லப்போனால் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமையான SM காளிமுத்து அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். அவர்கள் கலைக்குழுவின் சார்பாக அருமையான முறையில் ஸ்ரீ வள்ளிதம் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்க திருப்பெயர்கள், தம்பி சேவ் லைட் அடிக்காத தம்பி, சேவ் லைட் அடிக்கிறதா கீழே குடிஞ்சுட்டு அடி என்பதை எடுத்து கூறி, இன்றைய தினம் அருமையான முறையில் இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்க திருப்பெயர்கள் சென்ற இடமுள்ள வெற்றிபுரசு கொட்டிபுரம், தலைநடிக தானியத்தில் வெற்றிப்படி நாட்டிபுரம், நடிப்பிசை வேந்தன், மதிப்புக்கு மரியாதைக்குரிய கம்பீர நடிகருமான அருமையான புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமையான சிவகங்கை மாவட்டம் வைரவம்பட்டி கிராமம் கண்டெடுத்த மு வைரமணி அவர்களிடம் பேரமிட விருத்து ஒருத்தராடிய காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு என்று எதிர்மோடு பேசக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி, தமிழகம் எங்கும் தன்னுடைய குரலின் சக்தியால் ரசிகர் மன்றத்தில் வைக்கக்கூடிய அருமை சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த அனிதா அவர்களிடம் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிப்பார்கள். சொற்போர் அரசு கழகம் என்ற கைகள் என்று கற்றுக்கொண்டு தமிழகம் எங்கு வெற்றி முரசு பெற்றிருக்கக்கூடிய, தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்றத்தில் வைக்கக்கூடிய அருமை தம்பி, படித்த பட்டதாரியுமான இரட்டையாளத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்களிடம் 4 கழகப்படியாக நடிப்பார்கள். ஆறுடைய கலையரசு, பழைய பாடல் புதிய பாடல் இன்னி சொல்லி சேர்க்கக்கூடிய ஆறுடைய கலையரசு, தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் நியமன செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவருமான அருமை சகோதரர் மாவடிக்கோட்டை கண்டெடுத்த MK ரத்னப்பா அவர்கள் ஆறுமுகத்தை சேர்த்து காட்டுவார். சுகர் உள்ளவர்களுக்கு சுகர் இல்லாம போய் கை தட்டினா, பிரஷர் உள்ளவர்களுக்கு பிரஷர் இல்லாம போய் கை தட்டினா, நீங்க ஆயுசு இருக்கு நினைக்கிறவங்க நல்லா கையை தட்டுங்க. எப்ப போனாத்தே என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க செவனியான உட்கார்ந்து கிடக்கு என்பதை எடுத்து போய் எங்களை மிருது பெருமாள் மிருது சக்கரவர்த்தி கோடகிரி குமரன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அருமை மாமா மிருது சக்கரவர்த்தி அருமை மாமா அப்புராஜ் அவர்களுடைய தினம் மிருது தோழக்கண்ட வேணா.
சக்கரவர்த்தி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அதிரடி மன்னனாக திகழக்கூடிய சர்வரையை சேர்ந்த ஏ சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்த்து காட்டுவார். தன்னைக்கு ஒரு காட்சிகளுக்கு அருமையான முறையில் அமைக்கக்கூடிய மணவாளரை சேர்ந்த ஜெயவித்யா சீனியம் எழுதக்கூடிய ராதா அவர்களுடைய சீன் அமைப்பு அருமையான முறையில் அமைக்கிறது. அவர்களுக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கம். நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் தெரிந்த தெளிவாக உங்கள் காதுகளில் எடுத்துரைக்க சவுண்ட் நேற்று ஒரு மைசெட்ல பேசுறேன் அக்காண்டி பேசுறேன் வெளியில நொக்கான பரவாயில்ல நல்லா இருக்காது செக்ஸ் மைக்கா இருக்கும். இன்னைக்கு அருமையான முறையில் ஒளி ஒளி அமைக்கக்கூடிய அருமையான ஒளி ஒளி அமைப்பு. உண்மையாலே சொல்றேன், இந்த பகுதியில் நாங்கள் வந்தோம்னா அருமையான முறையில் ஒளி ஒளி அமைக்கக்கூடிய நாகூர் ஆண்டவர் ரேடியோஸ் கடலாடியை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர் அவர்களும் மற்றும் ஸ்ரீ அரியவன் ரேடியோஸ் ஸ்ரீ விநாயகா ரேடியோஸ் 3 ரேடியோஸ் சேர்ந்து அருமையான முறையில் ஒளி ஒளி அமைக்கக்கூடிய உண்மையாலே சொல்றேன், நான் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. அருமையான கூட்டம், அருமையான ரசிகர்கள், அருமையான மக்கள், அருமையான ஒளி ஒளி அமைப்பு, அருமையான சாப்பாடு, அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாகூர் ஆண்டவர் அரியவன் ரேடியோ விநாயகா ரேடியோ ஆப்பனூரை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள் அருமையான ஒளி ஒளி அமைப்பு. அருமையான ஆபரேட்டர் அத்தனை பேருக்கு நன்றி. சாப்பாடு கடைசியில் ஏற்பாடு செய்த விழா கமிட்டி அத்தனை பேருக்கு நன்றி. ஆட்டுக்கறி வேணுமா, கோழிக்கறி வேணுமா, நண்டு வேணுமா, ஏன்னா வாரி வாரி வழங்கிய வள்ளல் பெருந்தகை பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 33 கிராமத்தை கொடுத்தவர் அல்லவா. அந்த மரவர் பூமியில விருந்திருக்கக்கூடிய அனைத்து மக்கள் சேர்ந்து அரிசுவையோட சாப்பாடு ஏற்பாடு செய்து அத்தனை உள்ளவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சீரோடு சிறப்போடும் இந்த நாடகத்தை அமைக்கமான இன்னும் பல நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் பாசமிகு அண்ணன் அன்புக்குரிய சகோதரர் எஸ்பி கோட்டை கண்டெடுத்த எஸ்.எம். காளிமுத்து துணை ராஜ நடிகர் அவர்கள் இன்று தினம் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். நல்லது ஒரு நாடகம் அமைக்கணும்னா அண்ணன் கொடுங்க என்பதை எடுத்துக் கூறி நாடகத்தை நன்றி வணக்கம். பொம்பளை கூட்டியா விட்டு விட்டாங்க சந்தேகமா பயனெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிளவியா கோபரியால சீக்கிரமா சொல்லுங்க கூட்டியா இருக்கீங்களா விட்டு ஓட்டியா கேட்கிறேன். அதே பக்கத்துல இருக்கிறேன் வரும்போதே பார்த்தா குட்டி சூப்பர் குட்டி என்ன குட்டி ஆட்டுக்குட்டியா மாட்டுக்குட்டியா கிட்டாக்குட்டியா புருவ குட்டியா வருது மாதிரியா சூப்பர் ஸ்டார் 8 ஸ்டார் மதிமுக வரையாற்றி 6 அடை அட்டக சுந்தரி காமிக்கிறார். புதுக்கோட்டையை சேர்ந்த 5வது சலோமியா சலோமியா சுண்ட கட்டி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர செய்ய பாருடா.
உங்களுடைய பவனா நடிக்கக்கூடியவன் மதுரை மேலூரை சேர்ந்த அஞ்சூர் நாட்டுக்கு சொந்தக்காரன் எஸ்எம்பி அறிவுராஜா இன்றைய தினம் பவனா நடிக்க காத்துள்ளே உங்களுடைய அன்பும் அதில் எனக்கு தேவை என்பதை எடுத்து கூறி நாடக தன்படுவதுவே நன்றி வணக்கம் 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 என்பதை எடுத்து கூறி நாடக வாங்க